எளிதாக கற்று அழகாக உருவாக்குங்கள். எங்களின் பிளவுஸ் பயிற்சி புத்தகம் உங்களுக்கு வழிகாட்டும். பிளவுஸ் கட்டிங் கைட் வாங்குபவர்களுக்கு வீடியோ விளக்கம் முழுதும் இலவசம். வெறும் 350 ரூபாய்க்கு வீட்டிலிருந்தே தையல் கலையை கற்றுக்கொள்ளுங்கள். இப்போ பெண்களுக்கு உண்டான ஒரு நார்மல் ஃபேண்ட்டை நம்ம சுடிதார் ஃபேண்ட்டை கட் பண்ண போகிறோம். அப்போ இந்த 2 அளவுகளை வச்சே நம்ம எளிமையாக கட் பண்ண முடியும். ஒன்று ஃபேண்ட்டோட இறக்கம், பெண்களோட பேக் சுற்றளவு. இப்போ பேக் சுற்றளவை நம்ம எடுத்துக்கிட்டு 38 இன்ச்சு, 8இல் ஒரு பங்கு, மேலே 2.5 இன்ச்சு நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 7.25 இன்ச்சு கிடைக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை 40ல் இந்த அளவு கழிச்சிருங்கணும். அப்படின்னா என்னன்னா, மைனஸ் பண்ணிட்டேன், 40 இன்ச்சு போட்டுட்டேன். அப்போ 32.25 இன்ச்சு உங்களுக்கு வந்திருக்கு. சரிங்களா? இதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 1.5 இன்ச்சு நான் மடிக்கிறதுக்கு நான் கோடு போட்டுட்டேன். சரிங்களா? அப்போ இந்த அளவை எடுத்து அப்படியே இங்கே வச்சுருங்க. இது ரெடி அளவு. சரிங்களா? அதுக்கு அடுத்தது நாம் பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு வேணும்ல, அதுக்கு விட்டுருங்க. மேலே ஒரு கோடு ஒன்று போடுங்க. சரி, இப்போ அடுத்ததாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 7.25 நமக்கு வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த அளவை அப்படியே எடுத்து இங்கே வச்சுருங்க. இது ஒரு மாடல் டைப்பு. சரிங்களா? இப்போ அடுத்ததாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை எடுத்துடலாம். 38 சைடு லூஸ் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நம்ம கணக்கு போடணும். நாலில் ஒரு பங்கு 9.5 இன்ச்சு, மேலே 6 இன்ச்சு கூட்டுங்க, உங்களுக்கு 15.5 கிடைக்குது. இப்போ இந்த 15.5 இங்கே வச்சுக்குங்க. சரி, இப்போ இந்த 15.5 தான் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் அளவு. இதோட நீங்கள் 1 இன்ச்சு நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். அப்படின்னா நீங்கள் 16.5 வரைக்கும் கொண்டுட்டு போகலாம். அதுக்கு மேலே இந்த மாடலுக்கு கொண்டுகிட்டு போகக்கூடாது. சரிங்களா? சரி, ரைட்டு. இப்போ நாம் 15.5 வைக்கிறோம். அப்போ எவ்வளோ உள்ளார வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், நான் டேப் எடுக்கவே இல்லை, நான் 15.5 தான் வச்சுருக்கேன். 2.25 இன்ச்சு வச்சுக்கிங்க. உள்ளார எல்லா ஃபேண்ட்டுக்குமே 2லேருந்து 2.25 இன்ச்சு நீங்கள் வச்சுக்கோங்க, அது போதும். அடுத்தது இங்கே எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், அதை அப்படியே எடுத்து இந்த இடத்துல வச்சுருங்க. சரி, இப்போ அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, இந்த மேல் கோட்டை பாருங்கள், இந்த கீழே மடிக்கிற கோட்டையும் பாருங்கள். இதில் இருந்து ஒரு இன்ச்சு மட்டும் கம்மி பண்ணுங்க, கீழே இறக்குங்க. சரிங்களா? ஒரு கோடு போட்டாச்சு. இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த இடத்த கொஞ்சம் பாருங்கள், இந்த மடிக்கிற இடத்த, இந்த நுனியை பார்த்துக்குங்க. சரிங்களா? அதே மாதிரி
இந்த கோட்டையும் பாருங்கள். டேப்பை இங்கே வைங்க. இந்த டேப்பை இங்கே வச்சுக்குங்க. இந்த ஃபேண்ட்டுக்கு எவ்வளோ சைடு லூஸ் தொட லூஸ் வேணுமோ அதுவே முடிவு பண்ணிக்கும். அதாவது இப்போ இருக்கிற இந்த மாடலுக்கு இது தானாக முடிவு பண்ணும். சரிங்களா? இந்த மாதிரி பெண்ட் ஸ்கேல் எடுத்துக்குங்க. இதையும் கரெக்டாக மேட்ச் பண்ணுங்க. இப்போ இங்கே ஒரு அளவு இருக்கு. அது என்ன அளவுன்னு பார்க்கலாம். 38 8இல் ஒரு பங்கு மேலே 2.5 இன்ச்சு நீங்கள் கூட்டுங்க. அப்போ உங்களுக்கு 7.25 இன்ச்சு கிடைக்குது. இந்த 7.25 இப்படி வச்சுக்குங்க. இந்த ஸ்கேலை கரெக்டாக இந்த மேல் பெண்டுக்கு ஒத்து போகிற மாதிரி பாருங்கள். இதுவும் கரெக்டாக இருக்கணும், இங்கேயும் கரெக்டாக அமைப்பாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ எது கரெக்டாக இருக்குது இந்த ஸ்கேலில்? அடுத்ததாக நீங்கள் போட வேண்டிய கோடு இந்த கோடு. இப்போ 40 38 இதை நாம் இப்போ கட்டிங் பண்ணலாம். இந்த மாடலுக்கு உண்டானதை இப்போ நான் வச்சுருக்கேன். இது ஒரு லைனிங் பீஸு தான். அதனால தான் இங்கே துணியெல்லாம் இங்கே பத்தல. உங்கள்கிட்ட வெட்டி காட்டுறதுக்கோசரம் இந்த வேலையை செஞ்சிட்ருக்கேன். சரி, இப்போ உங்களுக்கு அடுத்த ஒரு கேள்வி எழுந்திருக்கும். சைடில் பிடிச்சி தைக்கிறதுக்கு துணி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 இன்ச்சு அளவுக்கு இருக்குது. ஆனால் நம்ம 3/4 இன்ச்சு நம்ம பிடிச்சிக்கிட்டாவே போதும். சரிங்களா? கம்ப்ளீட்டாக 3/4 இன்ச்சு நம்ம இதை பிடிச்சிக்குங்க. இப்போ சைடில் இருக்கிற அளவு உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு உண்டான அளவு உங்களுக்கு கிடச்சிக்கிச்சு. உங்களுக்கு இங்கே லூஸ் அதிகப்படுத்தும் போது இந்த தொடர் லூஸும் அதிகமாகும். இந்த கணக்கு தான் நீங்கள் இங்கே பயன்படுத்தணும். சரி, அடுத்ததாக ஒரு கோடு ஒன்று போடுங்க. நம்மக்கிட்ட எவ்வளோ கிடச்சிது? 7.25 இன்ச்சு தானே கிடச்சிது. 38 8இல் ஒரு பங்கு மேலே 2.5 இன்ச்சு நம்ம கூட்டினோம் அப்படின்னா 7.25 தானே கிடைக்குது. இப்போ இங்கே மடித்து தைக்கிறதுக்கு உண்டான துணிக்கு நீங்கள் இங்கே விட்டுருங்க.
அந்த 7.25 இங்கே வைங்க. மடித்து தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு. சரி, இப்போ நான் உங்களுக்கு ஒன்றும் புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு அளவு நம்ம பயன்படுத்தலாம். இப்போ பேக் சுற்றளவு எத்தனை வருது? எளிமையாக கணக்கு எடுத்துக்கலாம். 38 இன்ச்சு இருக்கா? மேலே ஒரு 6 இன்ச்சு நீங்கள் கூட்டுங்க, 44 வருது. இந்த 44 பாதியாக்குறோம் அப்படின்னா 22 இன்ச்சு உங்களுக்கு இந்த பெல்ட் சுற்றளவு உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ நான் கேட்க வேண்டிய ஒரே கேள்வி என்னென்னா, உங்கள்கிட்ட துணி கிடைக்கும், சில நேரம் பெல்ட்டுக்கு துணி கிடைக்காது. எனக்கு இந்த 22ங்கிறது பாதி சுற்றளவு. சரிங்களா? பாதி மட்டும்தான். முழுசாக வேணும்னா 44 சுற்றளவு உங்களுக்கு அப்படியே வேணும். அப்போ நீங்கள் எத்தனை ஜாயிண்ட் வேணாலும் போட்டுக்குங்க. போட்டுட்டு எனக்கு ரெடி அளவாக எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 22 இன்ச்சு இருக்கணும். சரிங்களா? இப்போ இது நீங்கள் அளந்து கூட நீங்கள் வேணுங்கிறத நீங்கள் வெட்டிக்கிங்க. இல்லைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வெட்டிட்டு கூட நீங்கள் தைக்கிற இடத்துல கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க தச்சு முடித்ததுக்கப்புறம் ரெடி அளவு 22 இன்ச்சு அவங்க வச்சுப்பாங்க. சரிங்களா? இதை நம்ம அளந்தெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் நமக்கு தேவை கிடையாது. இந்த 22 நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒரு வேளை நம்ம கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா தேவையில்லாத ஜாயிண்ட்லாம் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஆயிரும். ஒரே நிமிஷம் இருங்க. இப்போ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா துணி இருக்குது அப்படின்னா இந்த 22ல் எவ்வளோ? பாதி 11 இன்ச்சு வருது. இப்போ நீங்கள் சுகராக வெட்டும் போது உங்களுக்கு இதெல்லாம் வேலை அதிகம். 11 இன்ச்சு அப்புறம் 1 இன்ச்சு. இந்தாண்ட 11 இன்ச்சு அப்புறம் 1 இன்ச்சு. இதை நீங்கள் இப்படி வெட்டிக்கிட்டு இருக்கணும். அதுக்கு நீங்கள் தைக்கும் போது நீங்கள் சென்டர் பாயிண்ட்டாக எடுத்து நீங்கள் தைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை மிச்சமாயிரும். நமக்கு தேவை 22 இன்ச்சு. சரிங்களா? இது என்ன கணக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லூஸ் அதிகமாகவும் கிடையாது, டைட்டாகவும் கிடையாது. ஒரு ஆவரேஜான ஒரு லூஸு தான் இந்த கணக்கு. சரிங்களா? ஆனால் நான் கட்டிங் டேபிளில் இருக்கும் போது நீங்கள் துல்லியமாக கட் பண்ணணுன்னா இந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் ஜாயிண்ட் நிறையா இருக்கும் போது உங்களால் இந்த துல்லியத்தை கடைப்பிடிக்க முடியாது. அப்போ அவங்கக்கிட்ட இந்த 22ன்னு சொல்லி நீங்கள் போட்டுட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. அப்போ அவங்க எத்தனை ஜாயிண்ட் வேணாலும் போட்டுக்கிட்டு 22 இன்ச்சு பெல்ட் அளவுன்னு சொல்லி அவங்க கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அப்போ உங்களுக்கு அது வேலை ரொம்ப ஈஸி. சரிங்களா? இப்போ உங்களுக்கு இது எளிமையாக புரிஞ்சிருக்கும். ஒரு நார்மல் ஃபேண்ட்டை எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அடுத்த மாடலை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.